பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு விஷயத்த வாரத்துல ஒரு வாட்டி செய்துட்டு வாங்க. நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த ரெகுலரா செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய தலைமுடியில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. சின்ன வயசுல இருந்தே நைட்டு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த செய்துட்டு நீங்க தூங்க போயிருங்க. அதுக்கப்புறமா பாருங்க உங்களுடைய ஹேர் எப்படி கருகருன்னு நீளமா அடர்த்தியா வளருது அப்படிங்கிறத கண்கூடா பாப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாசத்திலேயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். வேற எதுவுமே இல்லைங்க, இந்த ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயில வாரத்துல ஒரு வாட்டி நைட்டு அப்ளை பண்ணிட்டு மார்னிங் நீங்க எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடிகளாக இருந்தாலுமே சரியாயிடும். சின்ன குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே செய்துட்டு வரும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய முடி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைச்சிருங்க. வாங்க இப்ப இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், இதுல என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடிகனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இரும்பு கடாயா இருந்தா இன்னும் ரொம்பவே நல்லது. இரும்பு கடாய் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஒரு 10-15 செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 100 ml ஹேர் ஆயில் காய்ச்ச போறேன், அதனால இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவு இந்த ரோஸ்மெரி இலைகளை எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நம்மளுடைய ஹேர் ஆயிலுக்கு. அடுத்து ஒரு பொருள் சேர்க்க போறோம், அது கடைசியா நம்ம சேர்ப்போம். இப்போ நம்ம என்ன இதுல சேர்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயும் கடுகு எண்ணெயும் மட்டும் சேர்க்க போறோம். இல்லைன்னா நீங்க தேங்காய் எண்ணெயும் கடுகு எண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்ல தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். நான் கடுகு எண்ணெயையும் நல்லெண்ணெயும் சேர்க்க போறேன். பாதி அளவு நான் சேர்க்க போறேன். பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு பாதி எடுத்துக்க போறேன். 100 ml தான் நான் காய்ச்ச போறேன், அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய், அதுவும் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம இந்த செம்பருத்தி பூவிலையும் ரோஸ்மெரி இலையிலையும் நம்ம சேர்த்துடலாம். ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு சூடு பண்ணிக்கோங்க. பாருங்க, 2 எண்ணெயும் சேர்த்த உடனே எப்படி கலர் பாருங்க, செம்மையா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நுர அடங்கட்டும், சடசடப்பெல்லாம் அடங்கட்டுங்க. சிம்மில் தான் வச்சு நான் இந்த ஹேர் ஆயிலை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வாட்டி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் நல்லா கிடுகிடுன்னு வளர ஆரம்பிக்குங்க. இப்போ பாருங்க, செம்பருத்தி நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ சொடசொடப்பெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இதுல நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா வேம்பாலம் பட்டை ஓரளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த 100 ml எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு பாருங்க, வேம்பாலம்பட்டையை சேர்த்த உடனே கலர் பாருங்க நல்லா ரெட்டிஷா மாறும். வேம்பாலம்பட்டை நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வேம்பாலம்பட்டையை வச்சு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முடி உதிர்வது நம்மளுக்கு கட்டுப்படுத்துங்க. கொஞ்ச நாளே சுத்தமா ஹேர் ஃபால் இல்லாம போயிடும். முடி அடர்த்தியா வளர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தலையில அரிப்பு, பொடுகு, பெயின் அப்படின்ற பிரச்சனை இருந்தாலுமே இது சரி பண்ணி கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேம்பாலம்பட்டை வாசனையா இருக்கும். இந்த வாசனை நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்துங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரம்மியமான வாசனை இருந்தா எப்படி இருக்கும் நம்மளோட தலையில, நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் பாருங்க, அமைதியா. அந்த மாதிரி நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்தும். இந்த ஏன் நைட்ல இந்த ஹேர் ஆயிலை வச்சுட்டு நான் படுக்க சொல்றேன் அப்படின்னா, இது நம்மளுக்கு தூக்கம் இல்லைன்னா கூட தூக்கத்தை கொண்டு வருவாங்க. நல்லா சொதம்ப தேய்ச்சிக்கிட்டு நீங்க படுத்து தூங்குனீங்க அப்படின்னா உடனே தூக்கம் வந்துருங்க. இந்த
வேம்பாலம்பட்டையில அப்படி ஒரு சக்தி இருக்கு. இது வந்து நம்மளுடைய சூட்டையும் தணிச்சு கொடுக்கும். நம்ம உடம்பு சூடா இருந்துச்சுன்னா அது தலையில உச்சந்தலையில வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சூட்டு உடம்புக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ அருமையான நிறைய நன்மைகள் இந்த வேம்பாலம்பட்டையில இருக்குங்க. இதை அப்படியே நம்ம வந்து ஊற வச்சிடணும். வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல வச்சு நம்ம எடுத்து பாட்டில்லையோ எதுலையாவது ஊற்றி வச்சுட்டு வெயில்ல வச்சு எடுத்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு கலர், இந்த வேம்பாலம்பட்டை நல்லா அப்சர்வ் ஆகி எண்ணெயில நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நான் வந்து அப்படியே வந்து நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல வச்சு எடுத்துட்டு உங்கள்கிட்ட கலர் காமிக்கிறேன். ஓகேவா? இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? நான் வடிகட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, நல்லா ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல வச்சு எடுத்தாச்சு. கலர் பாருங்க என்ன கலர்ல நம்மளுக்கு ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். நமக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக. சின்ன வயசுலேருந்தே இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளரும். வேறு எதுவுமே நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. பாருங்க என்ன கலரில் நம்மளுக்கு ஹேர் ஆயில் கிடச்சிருக்கு. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி, 1 மணி நேரம் முன்னாடி, கண்டிப்பாக 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் முன்னாடி கூட நீங்கள் இதை ஹேரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டோக்கெல்லாம் தெரிஞ்சிச்சினாலுமே நீங்கள் கொடுத்துட்டு நல்லா ஊற விட்டுருங்க. நைட்டு வந்து 1 hour அப்படியே ஊற விட்டுட்டு நைட்டு கவர் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க. ஏன்னா தலகாணியில் ஒட்டும் இல்லையா? அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆயிலை காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். கண்ட கெமிக்கல் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணுறாமல் வீட்டிலேயே நேச்சுரலாக ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து திக்காக நம்மளுக்கு சரியான கலரில் கிடைச்சிருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஹேர் க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு 3 months ஆகுது நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 1 வாட்டியாவது, மினிமம் 1 வாட்டி, முடிஞ்சிச்சுன்னா 2 வாட்டி கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு செய்துட்டு வாங்க. உங்களுடைய கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.